அமெரிக்காவே 4வது நாள் நைட் வந்து தாக்கிட்டாங்க. இருக்கிறதுலயே எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம தான் கேவலமான பிறவியோன்னு. ஹாட்டான நியூஸ் ஒன்று நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. வேர்ல்ட் வார் 3. அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து நடத்திய தாக்குதலில் ஈரான் தலைவர்கள் கொல்லப்பட்டதை ரஷ்யா கடுமையாக கண்டித்துள்ளது. இஸ்ரேல் மீதான தாக்குதலை நிறுத்தாத ஈரான். மேற்காசிய போரால் கச்சா எண்ணெய் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு உலகெங்கும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் ஈரானுக்கு எதிராக நடத்தி வரும் தாக்குதல்கள் மத்திய கிழக்கின் வரைபடத்தையே மாற்றியமைப்பதற்கான ஒரு வரலாற்று வாய்ப்பு என முகமது பின் சல்மான் கருதுவதாக கூறப்படுகிறது. ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு பாட்காஸ்ட்ல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப இது. ஏன்னா வந்து ரொம்ப நாளா விளாக்லயே அப்படியே போயிட்டு இருந்தோம். இப்பதான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு பாட்காஸ்டா அது எதுவும் தெரியல, அவங்ககிட்ட ஈஸியா கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இன்னைக்கு என்ன பாட்காஸ்ட்னா வந்து எத்தனையோ போர் வந்து இந்த குறிப்பிட்ட காலம் நடந்துட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப வருஷத்துக்கு ஒரு போர் தான் நடக்கும். இப்போ வந்து கிட்ட 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 நிறைய போர் நடக்குது. ஆனா அது எதுவுமே நம்மளுக்கு பெருசா பாதிச்சதே இல்லை. ஆனா இப்போ ரீசெண்டா வந்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடக்கிற இந்த போர் வந்து நம்மள பயங்கரமா பாதிக்குது. நம்மளோட டே டு டே லைஃபே வந்து பயங்கரமா அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அதுக்கு எங்களுக்கு இருக்க தாட்ஸ் வந்து நாங்க சொல்லலாம், எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். நீங்களும் உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருந்தா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. மெயினா வந்து நாங்க 20K வரதுக்கு கிட்டதான் இருக்கோம். ஸோ சீக்கிரமா எல்லாருமே வந்து அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் ஹிட் பண்ணீங்கன்னா வந்து சீக்கிரமா நாங்களும் 20K வந்துருவோம். எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், உங்களுக்கும் இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான இது நாங்க சீக்கிரமா எடுத்துட்டு வர யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முஸ்லிம்ஸ்ல வந்து மோஸ்ட்லி 2 விதமான முஸ்லீம் இருக்காங்க. இந்த உலகம் ஃபுல்லா வந்து சுன்னி முஸ்லீம் அப்படின்னு சொல்லி, அதாவது சுன்னத்தான முஸ்லீம், சுன்னி முஸ்லீம் அது அப்படியே பழக்க பேச்சாக மாறிடுச்சு. ஸோ சுன்னி முஸ்லீம் இந்த உலகம் ஃபுல்லா இருக்காங்க. இந்த மக்கா மதீனால நம்ம பாக்குற எல்லா முஸ்லீமும் வந்து சுன்னி முஸ்லீம். இந்த ஈரான்ல மட்டும் கிட்டத்தட்ட 99.9% வந்து ஷியா முஸ்லீம்னு ஒரு இனத்தை, அது ரொம்ப பெரிய டாபிக். ஸோ அதுக்குள்ள நம்ம போகலாம். ஆனா 2 விதமான முஸ்லீம் இந்த உலகத்துல இருக்காங்க. இப்போ இவங்க வந்து கிட்டத்தட்ட இந்த உலகத்துல இருக்க மெஜாரிட்டி, அதாவது வந்து ஒரு 99% வந்து அங்கதான் இருக்காங்க. மொத்த உலகம் ஃபுல்லா பிரிஞ்சிருக்காங்க. சவுதியில அங்க இங்கன்னு பிரிஞ்சிருக்காங்க, இந்தியாவில கூட இருக்காங்க. சோ இப்ப இவங்க 2 பேருக்கே பெரிய பிரச்சனை. அதாவது வந்து நீங்க முஸ்லீம் இல்லைன்னு இவங்க சொல்றதும், இவங்க முஸ்லீம் இல்லைன்னு சொல்றதுமே ஒரு பெரிய டிபேட்டான விஷயம். அதனாலயே வந்து அவங்க இருக்க அந்த மொத்தம் 6 நாடு இருக்காங்க. இவங்க இல்லாம 6 நாடு இருக்கு. இவங்களுக்கும் அவங்களுக்குமே செட் ஆகாது. இப்ப வந்து அமெரிக்கா தான் வெளிநாடுன்னு பார்த்தா இவங்க மத்த 6 இஸ்லாமிக் நாடுமே இந்த ஈரானுக்கு சப்போர்ட் இல்லை. ஏன்னா இவங்களை நான் முஸ்லீம் சொல்றது, இவங்களை நான் முஸ்லீம் சொல்றது அந்த காலத்துல நடந்துட்டு தான் இருக்கு. அதனால அவங்க மக்கள் வந்து அழிக்கப்படுறாங்கன்னு சொல்றீங்களா? இல்ல அதனால இப்போ அழிச்சா ஒருவேளை அந்த மக்களே அழிஞ்சா கூட பக்கத்துல இருக்க நாடுக்கு வந்து இப்போ எப்படி சொல்றது, இப்போ பாலஸ்தீன் மக்கள் வந்து இதாகிறாங்க. இந்த மொத்த எல்லா உலகமே வந்து காசாக்காக நாங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஆனா ஈரானுக்காக இந்த ஏன் பேசலன்னும் போது அவங்கள வந்து நான் முஸ்லீமா ஒற்றுமை இல்லை, கிட்டத்தட்ட பார்க்க போனா ஒற்றுமை இல்லை. அது வந்து இந்த ஆயிலால மட்டும் இல்லாம இது வந்து ஒரு ரிலீஜியஸாவே இந்த வார் நடந்தது. ஸ்டார்டிங்ல வந்து இஸ்ரேலும் ஈரானும் ஃப்ரெண்ட்ஸ் தான், அவங்க எதிரியே கிடையாது. இந்த இஸ்ரேல் இருக்குல்ல, இஸ்ரேல் வந்து ஆயில் ப்ரொடியூஸ் பண்றாங்க, அது வந்து யூஎஸ்க்கு தேவை. யூஎஸ் வந்து வெப்பன்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க, அது இஸ்ரேல் கொடுக்குறாங்க. இவங்க 2 பேரும் இதுலதான் ஃப்ரெண்ட்ஸே ஆனாங்க. ஈரான் வந்து இவங்க சொன்ன மாதிரி அந்த முஸ்லீம்ஸ் இருக்காங்க பத்தியா, அந்த மாதிரி ஒரு பேஸ்டு இவங்க வந்து ஃபுல்லா முஸ்லீம்ஸ் இதுலயே இருப்பாங்க. இஸ்ரேல் ஆனா அந்த மாதிரி இல்ல, அவங்க வெஸ்டர்ன் கல்ச்சரையும் மதிக்கிறாங்க, அதையும் அவங்க ட்ரை பண்றாங்க. பெஸ்ட் தான் யூஎஸ் எப்படி இருக்குன்னு தெரியல, வெஸ்டர்ன் கல்ச்சரையும் ட்ரை பண்றாங்க. அதனாலதான் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஒரு இதுவே வந்தது. இது எப்ப நடந்ததுன்னா 1979 நடந்தது. அப்பதான் வந்து ஒரு ஷா ரூல்ஸ் அப்படின்னு ஒண்ணு வந்தது. ஷா ரூல்ஸ்ல தான் வந்து அங்க ஒரு ரீவேல்யூஷன் நடந்தது. அந்த ஒரு சட்டம் ஒண்ணு வச்சாங்க. அப்பதான் வந்து இவங்க 2 பேரும் எதிரியா மாறினதே. 1979 எதிரியா மாறினாங்க 2 பேரும். சரி, இவங்க வந்து வெப்பன்ஸ் சப்ளை பண்ணாங்களா யூஎஸ் வந்து இஸ்ரேலுக்கு. அப்ப சப்ளை பண்றது வந்து ஈரானுக்கு ஒரு பயம். இவங்க வந்து நியூக்ளியர் ப்ரொடியூஸ் பண்றாங்களே, அப்ப நம்மளும் எதனா பண்ணணும். ஏன்னா அவங்க அட்டாக் பண்ணாங்கன்னா நம்மள எடுத்துப்பானுங்க. அதே மாதிரி அவங்க இடத்துலயே பாலஸ்தீன் ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்தையும் இவங்க ஆக்கிரமிச்சிட்டாங்களோன்னு ஈரானுக்கு இன்னொரு பயம். இது வந்து அப்பத்துல இருந்தே நடந்ததான். ஒரு ரிலீஜியஸ், பாலிடிக்ஸ், இந்த டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் நடக்குது பத்தியா, அதெல்லாம் சேர்ந்துதான் இந்த வாரே ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்டிங்ல சின்ன பிரச்சனை தான் வந்து கடைசியில பெருசாச்சு. இப்ப முதல்ல ஈரான் ரொம்ப பயப்படுற காரணம் என்னன்னா, ஈராக்குக்கும் அவங்க இதே தான் பண்ணாங்க. அதாவது வந்து சதாம் ஹுசேன் இருந்த டைம்லயே வந்து உங்ககிட்ட நியூக்ளியர் இருக்கு, ஆனா அவங்க கிட்ட உண்மைக்குமே நியூக்ளியர் இல்ல. உங்ககிட்ட நியூக்ளியர் இருக்கு, நீங்க ஒரு நியூக்ளியர் பவர் 10வது நியூக்ளியர் பவரா நீங்க தான் மாற போறீங்க அப்படின்னு சொல்லி எல்லா, அதாவது வந்து அவங்க நம்பினது இல்லாம அந்த நாட்டை நம்ப வச்சது இல்லாம மொத்த உலகத்தையுமே நம்ப வச்சுட்டாங்க. சதாம் ஹுசைனை ரொம்ப வலுக்கட்டாயமா கிட்டத்தட்ட எத்தனோ மாசமோ வருஷமோ வந்து அந்த நாடு ஃபுல்லா தேடி அவரை குண்டு கட்டா தூக்கிட்டு வந்து அவரை அமெரிக்கால வந்து அவருக்கு இது தூக்கு தண்டனை நிறைவேற்றினாங்க.
சோ இது நடந்திருக்கு. அதாவது வந்து ஒரு நாட்டுக்கிட்ட இல்லவே இல்ல, ஃபேக் அலிகேஷன் வச்சு அவங்கள உண்மைக்குமே அந்த நாட்டோட ஒரு பெரிய தலையை இது பண்ணிட்டாங்க. சோ இதேதான் நமக்கும் நடக்கும், எக்காரணத்துக்கு ஒண்ணு உள்ள விட்டுற கூடாது. அதனால போதுன்னு சொல்லிட்டு அவங்க பாதுகாப்பு அதிகப்படுத்துறாங்க. ஆனா வந்து எனக்கு எதோட அவங்க இதுக்காக எல்லாம் வந்து பயந்தோ அதுங்கள கிட்டத்தட்ட வந்து அவங்க ஒரு 8 வருஷமா 10 வருஷமா இந்த நாள் வரும், இந்த நாளுக்காக அவங்க ரெடியா இருக்கணும். ஏன்னா இப்ப அந்த காமினியே வந்து ஒரு இந்த நாடே பாதுகாக்கிற அவங்களால ஒருத்தரை பாதுகாக்க முடியாது, கண்டிப்பா பாதுகாத்து இருக்க முடியும். சோ அவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா இது ஒரு வீர மரணமா, ஏன்னா அவங்களோட மைண்ட் செட்டே அதான். அந்த ஷியா முஸ்லீமோட மைண்ட் செட்டே வந்து அவங்க வந்து ஒரு மன்னர் பரம்பரை வீரமான ஆளுங்கன்னு அவங்கள மென்டாலிட்டியாவே அவங்க அப்படிதான். சோ அவங்க வந்து மரணம் வந்து அவ்வளவுதான், அது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. சோ ஏன் அதை பார்த்து பயப்படணும்ன்றது அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கவங்க அவங்க. சோ அதனாலேயே வந்து அவங்க இந்த போரை பார்த்து பயப்படல. இந்த போர் வந்து அவங்க கடைசி உயிர் இருக்க வரைக்கும் அவங்க இந்த போரை விடுறதுக்கான மைண்ட் செட்ல அவங்க இல்லவே. இதனால எப்படி சொல்றது, கிட்டத்தட்ட நம்ம தான் பாதிக்கப்படுறோம். அந்த இடத்துல போர் நடக்குது அப்படின்னா கிட்ட நாட்டுக்கும் நடக்கிறத தாண்டி அது சுத்தி இருக்க எல்லா நாடுமே பாதிக்குது இந்த டைம்ல. இதோட ஸ்டார்டிங், அதாவது இந்த போர் எதனால நடக்குதுன்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் நம்ம பேசணும். இது எப்படி பாதிக்குதுன்றது ஒருத்தரா சொன்னா கரெக்டா. இப்ப இண்டிவிஜுவலா ஒருத்தர் ஒப்பீனியன் இருக்குல்ல, எனக்கு இதனால இந்த பிரச்சனை வருது அப்படின்னு. என்ன பொறுத்த வரைக்கும் வந்து இந்தியா வந்து ரொம்ப வந்து மக்கள் வந்து ரொம்ப பேர் வந்து மிடில் கிளாஸ், அதாவது வந்து ஒரு நார்மல் தினம் வாழ்க்கையை நம்பி இருக்காங்க. சோ இந்தியா மாதிரி ஒரு நாட்டுக்கு வந்து பெரிய லெவல்ல கேஸ்ன்றது வந்து ஒரு எல்பிஜின்றது வந்து ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயம். ஏன்னா வந்து இங்கதான் நிறைய ஹோட்டல் அது இது எல்லாமே இருக்கு. சோ இந்த ஹோட்டல் ஃபீல்ட்ல இருக்கவங்க, கேட்டரிங் ஃபீல்ட்ல இருக்கவங்க, இந்த டீ கடை அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருக்குமே கேஸ்ன்றது ரொம்ப மெயின் சோர்ஸ். அது எதுவுமே இப்போ இல்லன்ற, ஏன்னா இப்போ நம்ம வீட்டுல சாப்பாடு இல்ல, நம்ம எல்லாரும் கடைக்கு தான் போவோம். அந்த கடையே எங்க வீட்டு இல்லன்ற ஒரு பட்சத்துக்கு தான் நம்ம தள்ளப்பட்டே வரோம். முதல்ல அதெல்லாம் நடக்காதுன்னு நினைச்சோம், அது நடந்துச்சு. அதுக்கடுத்து இப்ப இது நடக்காதுன்னு நினைக்கிறோம். மேபி நாளைக்கு நடந்துச்சுன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. சோ எவ்வளவு சீக்கிரம் இந்த போர் நிக்குதோ வந்து பெரிய பணக்காரங்களுக்கு அது எப்படி பாதிக்குதுன்னு தெரியல. நம்மள மாதிரி ரொம்ப சாமானியர்களுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு. இப்போ இன்னும் கொஞ்ச நாளத்துல கூட ஒரு 10 நாள் 15 நாள் முன்னாடி கூட இந்த பெட்ரோல் இதெல்லாம் வந்து பிரச்சனையாச்சு. பங்க்ல போய் எல்லாரும் வந்து கேன தூக்கி நின்னுட்டாங்க. அதுலயே வந்து அதாவது நம்மகிட்ட வந்து பெட்ரோல் இருக்கு, ஒரு பொய்யா ஒரு விஷயம் பரவி அதுவே போயிருக்கு போல. ஆக்சுவலா கேஸுமே இருக்கு, எல்லாமே இருக்கு. எதனால வந்து இதை வந்து இது பண்ண வேணாம்னு பாக்குறாங்க. ஒரு மெயின் ரீசன் என்னன்னா நம்ம கிட்ட பெரிய சோர்ஸ் இல்ல, இதை வந்து ஸ்டாக்கிங் பண்ணி வைக்கிறதுக்கு பெரிய சோர்ஸ் இல்ல. அது இல்லாம இப்போ நம்மளால ஒரு 70 நாள் வரைக்கும் ஓட்ட முடியும். ஒரு நாளைக்கு 5000 லிட்டர் கேஸ் செலவாகுது அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு நம்ம நாட்டுக்கு அவ்வளவுதான் தேவைப்படுது, ஒரு நாளைக்கே அவ்வளவு தேவைப்படுது. அதை ஸ்டாக்கிங் பண்ற அளவுக்கு இல்ல. இது நீ நார்மலா விட்டு இருந்தாலே அது ஓரளவுக்கு இருந்திருக்கும். அதனாலதான் அது இல்லாம விட்டதாலதான் இப்ப இந்த பெட்ரோலும் வந்து அதிகமாகுது. நடுவுல நம்ம தேவையில்லாத அதுதான் இன்னும் அதிகமா, அதனாலதான் அதிகமாகுது. ஸ்டாக் இருக்கு, ஆனா வந்து அத இது எப்ப முடியும்னு தெரியாதுல. ஒரு 70 நாள் நான் தாங்கிடுவேன், அதுக்கப்புறம் எப்ப முடியும்னு தெரியாதுல. அது இழுத்துட்டு போயிடுச்சுன்னா அதுக்காக தான் வந்து இப்ப இந்த லாக்டவுன் ரூமர்ஸுமே அதுதான். லாக்டவுன் வந்து ஒரு கம்ப்ளீட் ரூமர்ஸ் தான், அது வந்து உண்மையா கிடையாது. இல்ல அது ஒரு மிஸ்கைடு மாதிரி ஆயிடுச்சு. மோடியோட கரெக்டான வார்த்தை என்னன்னா வந்து நம்ம லாக்டவுன்ல வந்து நம்ம எல்லாருமே ஒன்னா இருந்தோம். சோ அதே மாதிரி இப்ப எல்லாருமே ஒன்னா இருந்து இந்த கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் நம்ம ஃபேஸ் பண்ணோம். சோ அவரோட வாயில இருந்து அந்த வார்த்தை இது மாத்திரம் நாங்க லாக்டவுன் போட போறேன் அந்த மாதிரி எதுவுமே சொல்ல. இது ஒரு எப்படி சொல்றது, பெரிய கிரைசிஸ் மாதிரி வந்திருக்கு நம்ம நாட்டுக்கு. சோ நம்ம எல்லாருமே ஒன்னா நின்று இதை எதிர்கொள்வோம் அப்படின்றது மட்டும் தான் அவர் சொன்னார். லாக்டவுன் போட போறோம் அந்த மாதிரி எதுவுமே இல்ல. சோ வீண் ரூமர்ஸ் கிளப்பி மக்கள் வந்து ரொம்ப பேனிக் ஆகுறதுல இருந்து சோசியல் மீடியால இருந்து ஒரு சொல்லும் போது ரொம்ப கொஞ்சம் இதுவா சொல்லுங்க. ஏன்னா மக்கள் வந்து ரொம்ப பதட்டப்படுறாங்க. ஆயிடுவாங்கன்னா கவர்மெண்டே இப்ப எதுவும் சொல்றது இல்ல. மோஸ்டா நம்ம தான் அதுக்கு ரெடியா இருக்கணும், ப்ரிப்பேரா இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு அதுல ப்ரிப்பேரா இருந்தா அவங்களுக்கு சப்போர்ட், நம்ம தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ரொம்ப நெருக்கடியா வார் போயிட்டு நெருக்கடியா போற இடத்துல வந்து நம்மளும் போட்டு அடிச்சுக்கணும்னா அதுதான் நம்மளும் வச்சுக்க வேண்டியதான் எல்லாரும். இல்ல நீ சொன்ன அந்த ப்ரிப்பேர் பண்ண பத்தியா, நம்ம ப்ரிப்பேர் என்னன்னா ஓகே பெட்ரோல் பங்கு இப்ப மூட போறாங்க, கேன்ல போய் வாங்கி பிடிச்சிடணும். அதான் நம்ம ஊர்ல வந்து ரொம்ப ஒரு ஃபிளேமபிளான ஒரு லிக்விட் தான் வந்து பெட்ரோல். தயவு செய்து யாருமே வாங்கி சேவ் பண்ண. உங்ககிட்ட வண்டி இருக்கா, வண்டியில ஃபுல் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வண்டி வந்து மோஸ்ட்லி ஸ்பார்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா வந்து அந்த கம்பெனியா அதை அப்படிதான் தயாரிச்சிருப்பாங்க. ஆனா ஒரு ஏதோ ஒரு கேன்லயோ ஒரு வாட்டர் பாட்டிலோ, ஏன்னா அதெல்லாம் வந்து அது போடுறதுக்காக அந்த வாட்டர் பாட்டில் தயாரிக்கல. சூரிய ஒளியோ ஏதோ ஒண்ணு பட்டுச்சுன்னா அது வேற மாதிரி ரியாக்ட் ஆகி உங்க வண்டிக்கு தான் பிரச்சனையாகும். இல்லைன்னா அந்த மொத்தமா ஏதோ வீட்டுக்கே பிரச்சனையாக கூட வாய்ப்பு இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா அது அன்னைக்கோட பிரச்சனைன்ற மாதிரி தான் இல்லையா. தயவுசெய்து வாங்கி வைக்காதீங்க, அது இன்னைக்கான பிரச்சனையா மாறலாம். அப்புறமா இல்ல சேவ் பண்ணலாம், அந்த மாதிரி விஷயத்த சேவ் பண்ணக்கூடாது. சின்டெக்ஸ் டேங்க்ல நீங்க பெட்ரோல் வாங்கி மொட்டை மாடல தான் வைப்பீங்க. இருந்துச்சுன்னா என்ன பண்ணீங்க யோசிச்சு பாருங்க. எத்தனை போகும்போது ஊத்திச்சு அவ்வளவுதான் என்ன பண்றது. சேவ் பண்ண வேண்டிய விஷயத்த சேவ் பண்ணுங்க. இது கொஞ்சம் ஹை ரிஸ்கான ஒரு விஷயம், அதெல்லாம் பண்ணாதீங்க. அந்த டைம்ல நம்ம 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டா என்னடா நாங்க 1000 ரூபாய் போட்டு இருக்கோம் 100 ரூபாய்க்கு போடுறேன். ஆனா வந்து தயவு செய்து அந்த பெட்ரோலை சேவ் பண்ணாதீங்க. வீடியோ
அது மாதிரி ஸ்டாக் அதிகமா வாங்கி வைக்காதீங்க. அவங்ககிட்ட எல்பிஜி கேஸ் இருந்தா பக்கத்துல கொடுத்து உதவுங்க. இல்ல உதவ மாட்டோம். வாங்கி ஒரு 4-5 கேஸ் வாங்கி வீடு ஃபுல்லா வச்சுக்காதீங்க. முடிஞ்சா மணி வேணா சேவ் பண்ணுவீங்க. இந்த கொஞ்ச நாள்ல வந்து ஒரு 10,000 ஒரு 5,000 லிக்விடா வந்து கேஷ் வந்து கையில வச்சுக்கோங்க. ஏன்னா உங்ககிட்ட கோல்டா அந்த மாதிரி இருந்தா அந்த டைம்ல மேபி எடுக்க முடியாம போயிடுச்சுன்னா கூட லிக்விடா கேஷ் ஒரு 20 ரூபா 30 ரூபா கையில நீங்க வச்சுக்கோங்க. அது மேபி உங்களுக்கு யூஸ் ஆகிறதுக்கு வேணா வாய்ப்பு இருக்கு. மிச்சபடி இந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு யூஸ் ஆக போறது இல்ல. இவ்வளவு நேரம் நம்ம வந்து இந்த வார பத்தி எல்லாம் கொஞ்சம் பேசிட்டு இருந்தோம். அந்த வாரு அந்த இன்சிடென்ட் நடந்த இடத்துல இருந்து ஈரான்ல இருந்து ஒரு ஆளை நாங்க கூப்பிட்டுருக்கோம். நம்ம பிளாக் ஈரான்ல இருந்து ஒரு காமன் சீசனை நாங்க கூப்பிட்டுருக்கோம். அவங்க என்ன கஷ்டம் இருக்காங்க. முகமது ரித்தி அவர் வந்திருக்காரு. முகமது ரித்தி வாங்க. ஊர்ல இப்ப வார் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. நீங்க என்ன அதை பத்தி உங்களால அங்க வாழ முடியுதா? அங்க என்ன நிலைமை? ஏன்னா ஒரு நியூஸா தான் நாங்க அதை பாத்துட்டு இருக்கோம். நீங்க தான் அங்க இருக்கீங்க. அதை பத்தி வாழ்றீங்க. தமிழை மாலும் தமிழ் தெரியும்னு சொல்றீங்க. தமிழ் தெரியும்னு நீங்க சொல்றீங்க. வேற இடமும் துடுற. சரி, பேக் டு தி டாபிக். சும்மா ஃபன் அவ்வளவுதான். இப்ப நம்ம எதை பத்தி பேசிட்டு இருந்தோம்? எனக்கு தெரிஞ்சு இந்த வாரு என்னோட இது நான் சொல்லிடுறேன். எனக்கு தெரிஞ்சு நான் பிறக்காமலே இருந்திருக்கலாம். விஜய் சேதுபதியோட இன்டர்வியூல சொல்லுவார்ல, நம்ம பிறக்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. காரணம், நம்ம பிறந்து கொஞ்சம் விவரம் தெரியும் போது லாக்டவுன் ஸ்கூல் படிக்கும் போதே நான் சொல்றேன் பாருங்க, பிறந்து கொஞ்சம் விவரம் தெரியும் போதே ஜல்லிக்கட்டு போராட்டம்னு ஒண்ணு பெருசா பண்ணாங்க. அப்பெல்லாம் எனக்கு 10th ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கேன். என்ன ஏதுன்னே தெரியாத நிறைய பேர் கிளம்பி பிளாக் ஷர்ட் போட்டுலாம் போறாங்க. எதுக்கு போறாங்க, ஏன் போறாங்க, எதை தெரியல. நான் வீட்டுக்கு வருவேன், டிவியில ஓடிடும், இது எங்கேயோ பண்றாங்க போல அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா நம்ம மெரினா பீச்ல அவ்வளவு பேர் போராட்டம் பண்ணிருந்தா நிறைய பேர் போனாங்க. ஆனா எங்க அம்மா என்ன கூட்டு போனா செத்துட்டு விடாங்க மூச்சடிச்சு அப்படின்னு உட்கார வச்சிட்டாங்க. 10th பப்ளிக் எக்ஸாம் தாண்டிட்டோம். +1 போய் ஜாலியா போவோம் அப்படின்லாம் ஜாலியா போயிட்டே இருக்கும்போது அப்பயும் வந்தாங்க ஒருத்தவங்க கவர்மெண்ட், +1 பப்ளிக் எக்ஸாம் படிங்க அப்படின்னு. ஆனாலும் நம்ம படிக்கல, ஜாலியா சுத்திட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் 12th பப்ளிக் எக்ஸாம். அதெல்லாம் தாண்டி காலேஜ் ஐடி ஒரு அடி எடுத்து வச்சோம். ஜாலியா இருக்கும் இதுக்கப்புறம் வாழ்க்கை அப்படின்னு. போய் 6 மாசத்துல லாக்டவுன் சொன்னாங்க. அவ்வளவுதான், அதுலயே இருந்த வாழ்க்கை இருந்து போயிடுச்சு வாழ்க்கை. 3 வருஷம் லாக்டவுனு. கிட்டத்தட்ட ஏன் காலேஜ் படிச்சோம், எதுக்காக படிச்சோம்னு ஒண்ணுமே புரியாம அந்த காலேஜ் லைஃபை முடிச்சு இது வெளியே வந்து ஐபிஎல் பாக்கணும்ன்றது ரொம்ப ஆசையா இருந்தோம். அந்த ஐபிஎல் வச்சாங்க இந்தியா பாகிஸ்தான் வாருன்னு. ஆமா, ஆனா எனக்கு அது ஒண்ணு புரியல. தரம்சாலா நடந்தது, அங்க வார் பிரச்சனை. சரி, பாகிஸ்தான் கிட்ட இருக்குது சொன்னீங்க, சென்னையில என்ன பிரச்சனை உங்களுக்கு, ஏன் இங்க சென்னையில மாத்துனீங்க அப்படின்ற மாதிரி தான். அதுவும் முடிச்சு இப்ப இங்க ஈரான் இஸ்ரேலு, அதுக்கு முன்னாடி இந்த பாலஸ்தீன் நாடுக்கு வார் வந்தது. அதை யாரும் எதை கேட்கல. அது எதனாலனோ எனக்கு தெரியல சரியா. ஆனா இந்த ஒரு வார் ரொம்ப பெரிய வாரா போகுது. ஏன்னா பெரிய தலை ஒண்ணு இருக்கு, USA அப்படின்னு ஒண்ணு இருக்குன்றதுனால ரொம்ப பெருசா போகுது. இதை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம லைஃப்லயும் ரொம்ப அஃபெக்ட் ஆகுது இந்த வாரால. நம்ம டே டு டே ரொட்டீன்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகுது. அதனாலயே இது ரொம்ப பெருசா பேசப்படுது. இதுக்கப்புறம் எப்படி போகுதுன்னு தெரியல. இதுக்கப்புறம் எப்படி போகுதுன்றத பாத்துருவோம். உங்களுக்கு இப்போ ரீசெண்டான நியூஸ் தெரியுமா? நேத்து 5 நாள் சீஸ்ஃபயர் போட்டாங்க. 4வது நாளே வந்து நைட்டு சொல்லாம தாக்கிட்டாங்க. அதாவது போர்ன்றது வந்து ஒரு 2 நாட்டுக்கும் எப்படின்னா வந்து டிப்ளமேட்டிக்கா நடக்கும். நாங்க இன்னைக்கு தாக்குறோம், இந்த டைம்ல தாக்குறோம், உங்க நாட்டு மக்கள் யாருமே இல்லாம. சோ இதுதான் போர், நவீன கால போர். இப்படிதான் சொல்லி வச்சுதான் அடிக்கணும். அதாவது டேமேஜ் தான் மேட்ரே ஒழிய மக்கள் சாகணும்ன்றது இன்னொரு நாட்டோட நோக்கமா இருக்காது. ஆனா இந்த போரை பொறுத்த வரைக்கும் சொல்றது ஒண்ணு, ஆனா அங்க தாக்குறது ஒரு விஷயம். மக்கள் இருக்கிற இடத்துல வேணும்னு தாக்குறாங்க. தெரியாம இது வந்து எப்படி சொல்றது, கொலாட்ரல் டேமேஜ் மாதிரி. நாங்க போட்டோம், தெரியாம அங்க போய் ஊந்துச்சு அந்த மாதிரி. இப்போ வந்து அமெரிக்கா வந்து இது சீஸ்ஃபயர் பண்ணாங்க. அமெரிக்கா வந்து நாங்க உங்களை தாக்க மாட்டோம், இந்த 5 நாள் வந்து நீங்களும் எங்களோட தேச நாடுகளை தாக்க. அமெரிக்காவே 4வது நாள் நைட் வந்து தாக்கிட்டாங்க, எதிர்பார்க்காம தாக்கிட்டாங்க. சோ இதே மாதிரிதான் அந்த காமினி இருக்காருல்ல, அவரையும் அப்படிதான் சொல்லாம கொள்ளாம தாக்கிட்டாங்க. இதுக்கு பேர் வந்து போர் இல்ல, படுகொலைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு மக்கள் அங்க இருக்கிற இடத்துல மக்களுக்கும் உங்களுக்கும் சண்டை இல்ல, ஒரு நாட்டுக்கும் சண்டை. அவங்களோட ராணுவ தளத்தை நீங்க அடிக்கணும், உங்களோட ராணுவ தளத்தை அடிக்கணும். இதுதான் மேட்ரே இல்லையா. ஆனா சொல்லி வைக்காம அடிக்கிறதால நிறைய பொதுமக்கள் இன்னி வரைக்கும் டேட்டா பேஸ் படி 1500 பேருக்கு மேல செத்துருக்காங்க. எல்லாமே பொதுமக்கள். இதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. இதெல்லாம் ஒரு தரக்குறைவான செயல். எனக்கு அந்த 5 நாள் டைம் கிட்டதே எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்ப ஈரான் வந்து தாக்குதல் பண்ணாங்களா, கிட்டத்தட்ட 100 மிசைல் இந்த ட்ரோன் கிட்ட அனுப்புனாங்க. அந்த ட்ரோன் அனுப்பும் போது இந்த USA வந்து அதை தடுக்கிறதுக்கு ஒரு 5 கிட்ட தடுத்தாங்க. அந்த தடுத்ததை வச்சு அவங்க ஒரு 5 நாள்ல ட்ரோன் கண்டுபிடிச்சிருக்காங்களோ, அதனால இந்த 5 நாள் டைம் கேட்டிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. கண்டிப்பா இருக்கும். ஏன்னா வந்து அவங்க வந்து இது வந்து எல்லாமே வந்து மணி பேஸ்டான ஒரு விஷயம் தான். இவங்க வந்து ஒரு ரொம்ப வருஷமாவே இதுக்காக தயாரான ஒரு நாடுன்றதால இவங்க வந்து ஒரு ட்ரோன் வச்சிருக்காங்க, ஷஹீதுன்னு சொல்லி ஒரு ட்ரோன் வச்சிருக்காங்க. அந்த ட்ரோனோட வந்து ஒரு ட்ரோனோட விலை வந்து $20,000.
அந்த ஒரு ட்ரோன் வந்து நம்ம அங்க வந்து கிளம்பி போயிடுச்சுன்னா வந்து 4000 கிலோமீட்டர் அதோட வந்து அளவு, அது போய் தாக்குற அளவு. ஆனா அந்த ட்ரோன் அவங்க தடுக்கணும், அமெரிக்கா பேஸ்ல இருந்து அதை தடுக்கணும்ன்ற பட்சத்துல வந்து கிட்டத்தட்ட அவங்க $4 மில்லியன் செலவாகுது. இது வந்து எங்கேயோ இருக்கு, வான உயரத்துக்குன்ற மாதிரி ஒரு சின்ன பொருளை வச்சு ஒரு பெரிய காசு, அதாவது வந்து ஒரு நாளைக்கு அவங்களோட மொத்த பட்ஜெட்டே வந்து 20 மில்லியன் தான் இந்த போருக்காக ஒதுக்குறது. ஒரு வாட்டி தடுக்கும் போது கிட்டத்தட்ட 4 மில்லியன் செலவாகுதுன்றது வந்து ரொம்ப பெரிய பட்ஜெட். அது ஒரு மிசைலை தடுக்கிறதுக்காக பண்ண செலவு வந்து ஒரு ட்ரோனுக்காக செலவாகுது. அவங்களுக்கு அதுல வந்து சுத்தமா விருப்பம் இல்ல. அதனால ட்ரோன் மட்டும் இல்லாம இப்ப அந்த ஈரானுக்கு அகென்ஸ்டா பண்ற இந்த வார்ல வந்து அமெரிக்கா நிறைய காசு செலவு பண்ணிருக்காங்க. இவ்வளவு காசு செலவு பண்ணி இவ்வளவு இது பண்ணும் அப்படின்ட்டு இப்போ நடுவுல கூட பாத்தீங்கன்னா ரீசன்ட் நியூஸ்ல வந்து சைனா இன்வால்வ் ஆயிருக்காங்க. சைனா வந்து அமெரிக்கா கிட்ட வந்து நீங்க பண்றது அதான் இப்போ அபு சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா அந்த 4th டேல அட்டாக் பண்ணாங்கல்ல, இப்போ நீங்களே வந்து இந்த மாதிரி 5 days வந்து சொல்லிட்டீங்க, இப்போ மறுபடியும் நீங்க அட்டாக் பண்ணும்போது இது பெரிய விளைவாகும் அப்படின்ட்டு சைனா இன்வால்வ் ஆயிருக்காங்க. சைனா இன்வால்வ் ஆகி இந்த மாதிரி வேர்ல்ட்ல இருக்க மோஸ்ட்லி கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து நிறைய அஃபெக்ட் ஆகும், நீங்க கொஞ்சம் இதுவாகிறது ரொம்ப இதுவான செயல். ஏன்னா அந்த காலத்துல நடக்கிற போரே வந்துல ஒரு வார டெக்ளேர் பண்ணி இது பண்ணிட்டுதான் வந்துட்டு வாரம் நடக்கும். அப்பத்துல இருந்து இது வந்துட்டு ஒரு ரெஸ்ட் கொடுத்துட்டு தேவையில்லாத தாக்குறது வந்து ரொம்ப தரக்குறைவான செயல். நான் கொஞ்சம் ஸ்டடிஸ் பண்ணதுல என்ன சொல்றாங்கன்னா, நீ கொஞ்சம் நம்ம பழைய நியூஸ் எல்லாம் போய் பார்த்தோம்னா அமெரிக்கா வந்து இவன் ட்ரம்ப் இருக்கான்ல, அவர் வந்து ஒரு அறிக்கை ஒண்ணு விடுறாரு, இது மாதிரி நான் பிரசிடென்டா முடிஞ்சு போறதுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா நான் வந்து கைப்பற்றிடுவேன் அப்படின்றாரு. அப்போ வந்து நம்ம நல்லா பார்த்தோம்னா இந்த ஜனவரி மந்த்ல வெனிசுலால வந்து நல்ல ஆயில் சோர்ஸ் இருக்கு, பிளஸ் அந்த நல்ல ஆயில் சோர்ஸ் இருக்கு, நல்ல கண்ட்ரி, அது நல்ல இந்த அப்படி இப்படின்னு நிறைய நல்ல சோர்ஸ் எல்லாம் இருக்கு. அதோட பிரசிடென்ட் பேர் கூட நிக்கோலஸ் மோர்சோ, அவரை சம்பந்தமே இல்லாம ஏதோ அவ்வளவு வருஷமா அவர் பிரசிடென்டா இருக்காரு, திடீர்னு வந்து அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு அவங்க வீட்டுல இருக்கவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு, தெரிஞ்சு ஜனவரி மாசம் தான் அரெஸ்ட் பண்ணிட்டு, கேட்டா வந்து இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து கண்ட்ரீஸ்ல நடக்குது அப்படின்ட்டு யூஎஸ் பேஸ்டு மிலிட்டரிஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு அமெரிக்கா கூப்பிட்டு. இந்த இப்போ இவன் சொன்ன மாதிரி அந்த இதுல நடந்தது வந்து ஜனவரில நடந்தது. மெயினா ஏன் நடந்ததுன்னா வந்து இந்த உலகத்தை இப்போதைக்கு ஆளணும்னா வந்து 2 விஷயம் தான். ஒண்ணு வந்து ஆயில் கேஸ் அந்த மாதிரி ஒரு விஷயம், இன்னொன்னு வந்து ஏஐ பேஸ்டா வந்து இந்த இவங்க வந்து சிந்தட்டிக் இது வந்து தயாரிக்கிறாங்க. சிந்தட்டிக் காம்பனன்ட்ஸ் வந்து தயாரிக்கிறதுல வந்து இவங்க தான் ஃபர்ஸ்ட். சாரி, அவங்க பேர் என்ன? வெனிசுலா தான் ஃபர்ஸ்ட். சோ அந்த சிந்தட்டிக் காம்பனன்ட் வந்து இவங்க வந்து ஸ்ட்ரைட்டா தயாரிச்சு சைனா கொடுக்குறாங்க. இப்போ சைனா கொடுக்க சைனாவோட மொத்த ஜிடிபியும் அதிகமாகும். எந்த விதத்திலயும் தன்னை தவிர வேற யாரும் வளர்ந்துடக்கூடாதுன்றது அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட டாலரோட வேல்யூ வந்து கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்ணணும், மத்த எந்த கரன்சியும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு வேல்யூ ஆயிடக்கூடாது அப்படின்றதுல ஒரு குறிக்கோளா இருக்கப்பல. ஃபர்ஸ்ட் வெனிசுலா, இப்ப அடுத்தது ஈரான். இப்போ சொல்ல முடியாது, இப்போ இந்த ஈரான் வார் வந்து இப்போ முடிஞ்சிட்டா கூட எனக்கு தெரிஞ்சு மே ஜூன்ல கூட வேற ஏதாச்சும் இன்னொரு கண்ட்ரி கூட லிஸ்ட் விட்டு இருந்தாரு, அவரு சொல்லியிருந்தாரு, அது நமக்கு இன்னும் கரெக்டா தெரியல. அந்த கண்ட்ரி கூட அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஈரான் வந்து பின்வாங்குற மாதிரி தெரியல. அவனுக்கு வந்து டிமாண்டே வச்சுட்டானுங்க, என் கப்பல் நீங்க இங்க இருந்து போகணும்னா இந்தியன் ருபீஸ்ல ஒரு 18 கோடி, 18,000 கோடியா 18 கோடியா அப்படின்ட்டு அக்யூரஸியா தெரியல, 18,000 கோடியா தான் இருக்கும். இது நீங்க கொடுத்தா மட்டும்தான், அதான் $2 மில்லியன் கிட்ட இந்த மாதிரி கொடுத்தா மட்டும்தான் என்னுடைய இதுல இருந்து நீங்க தாண்டி போகணும் அப்படின்ற மாதிரி அவங்க டிமாண்ட் வச்சிட்டானுங்க. இது வந்து கண்டிப்பா அவங்க பின்வாங்குற மாதிரி தெரியல. இப்ப அமெரிக்கா ஏன் இப்ப ஈரானை தாக்குறாங்கன்னா, இந்த மாதிரி நியூக்ளியர் வெப்பனை அவங்க ரெடி பண்றாங்க, அன்அபிஷியலா நியூக்ளியர் வெப்பன் ரெடி பண்றாங்க, அதுக்கு அகென்ஸ்டா இந்த ஈரான் வார் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். நான் என்ன சொல்றேன், பக்கத்து வீட்டுல நடக்கதை இவன் எதுக்கு எட்டி பாவம்? ஏதோ ஒரு பெரிய இஷ்யூ போச்சுன்னா அதுக்கான இருக்காங்க, அப்ப வந்து நீ பாக்கிறதுல கரெக்ட். அவன் இன்னும் ரெடி பண்ணல, எதுவும் பண்ணாமையே பக்கத்து வீட்டை எடி பாத்து. இதுதான் இந்த மாடர்ன் வேர்ல்டோட ஒரு நிதர்சனமான உண்மை. இவங்க பாகிஸ்தான் இதை பண்ணாங்க பத்தியா, அப்ப இந்தியா வந்து இதெல்லாம் பண்ணிச்சு பாகிஸ்தானுக்கு. நான் என்ன சொல்றேன், நம்ம இதை பண்ணோம்ல, நமக்கும் இதுதான் பண்ணுது. அதாவது வந்து இது ஒரு டைம்ல வந்து இப்ப 9 நாடா இருக்கிறது வந்து இது ஒரு 8 நாடா இருந்திருக்கும், 7 நாடா இருந்திருக்கும்ல. இந்த நாடுங்கெல்லாம் இந்த வரிசையில வரதுக்கு இந்த நாடு சேம் இதே ஸ்ட்ரகிள் எல்லாம் அனுபவிச்சுதான் வந்திருக்கு. இது வந்து எப்படி சொல்றது, இப்போ பாகிஸ்தான் நமக்கு ரொம்ப கிட்ட இருக்க நாடு, இந்த நாடு வந்து ஒரு நியூக்ளியர் பவர் ஆகிறதுக்கு நம்ம இதெல்லாம் பாகிஸ்தானுக்கு பண்ணோம். அதாவது வந்து இதுதான் இந்த மாடர்ன் சொசைட்டியோட ஒரு தவிர்க்க முடியாத உண்மை மாதிரி. ஆனா இது வந்து ஏன் அமெரிக்கா பண்றாங்கன்னா, கிட்டத்தட்ட அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு 8,000-9,000 கிலோமீட்டர் லாங்ல இருக்க ஒரு நாடு ஏன் பண்றாங்கன்னா, அந்த ரீஜன்ல இருக்க ஒரு 8 நாடை அவங்க கைப்பற்றிட்டாங்க, 7 நாடை கைப்பற்றிட்டாங்க. இந்த ஒரு நாடை மட்டும் அவங்க கையில கிடைச்சா அந்த மொத்த ஆயிலோட இதுவும் அவங்க ரிசோர்ஸ் அவங்க கையில வந்துடும். சோ அதுக்காக தான் வந்து மொத்தமா இந்த பிளானே அதுக்காக தான். இந்த மாடர்ன் எராவோட ஒரு தவிர்க்க முடியாத உண்மை இது. நம்ம எடுத்துக்கே ஆகும். கரெக்ட் தான். பாத்தீங்களா, அவங்க லீடர் ஒருத்தர் செத்துட்டாரு,
அடுத்த பாத்தீங்கன்னா அடுத்த லீடர் அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்து பிளான் பண்றாரு. இப்போ சில நாட்டுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க லீடர் தான். இப்போ அந்த ஆப்கானிஸ்தான்ல கூட பாத்தீங்கன்னா அங்க தாலிபான்கள் வந்து ஆட்சி வந்தது. அடுத்து வர ஆளுங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அடுத்து வர இப்போ இங்க ஈரான்ல பாத்தீங்கன்னா அவங்க இவரு கமேனி இறந்தாரு. அடுத்து வந்துட்டாங்க, இறந்துட்டாரு. அடுத்து ரொம்ப ஈஸியா இருக்குன்னா ஏன்னா வந்து அங்க இதுல அதாவது மன்னராட்சி மாதிரி தான். ஆனா வந்து அங்க எப்படின்னா வந்து பரம்பரை ஆட்சி மாதிரி அந்த காமேனி வம்சத்துல. இதுக்கு முன்னாடி வந்து அந்த பிரிட்டிஷ் தான் ரூல் பண்ணியிருந்தாங்க. ஒரு 1970 முன்னாடி வரைக்கும் வந்து பிரிட்டிஷ்ல இருக்க மன்னர்கள் தான் ரூல் பண்ணியிருந்தாங்க. ஒரு டைமுக்கு மேல வந்து ஏன் அவங்க கிட்ட நம்ம அடி பண்ணினோம், இவ்வளவு ஒரு வளம் இருக்க ஒரு நாடுன்றதுல வந்து அந்த மக்களே அதை எடுத்துக்கிட்டாங்க. அது எடுத்ததுல இருந்தே காமினி அந்த பரம்பரை தான் வந்து அதை ஆண்டுட்டு வராங்க. இப்போ அந்த பரம்பரையில இருக்க இவர் தான். சோ அவங்களுக்கு அது ஈஸி, நம்மளோட பரம்பரையில இருக்கவங்க தான் ஆளணுன்றதால மகன் அந்த மாதிரி. சோ அது அவங்களுக்கு ஈஸியா அடுத்த ஆளை தேர்ந்தெடுக்கிறது அவங்களுக்கு முடியும். என்னதான் இவ்வளவு பெரிய வார் நடந்து இது பண்ணிட்டு இருந்தாலும் இதுல கஷ்டப்படுறது பாதிக்கப்படுறது பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி நடுத்தர பீப்புள்ஸ் தான். அவங்களோட ஐடியாவே தானே ஒரு நாட்டோட எக்கனாமியை இது பண்ணாதான் வந்து அவனுங்களை இது பண்ணுவாங்க. ஆனா நிஜமாவே அமெரிக்கா ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரிஸ் தான் போல. கண்ட்ரி தான் அது. அத ஆப்போனண்டா ஆக்கிக்கவே யோசிக்கிறாங்க. அது அகென்ஸ்டா பேசவே நிறைய பேர் யோசிக்கிறாங்க. இவ்வளவு ஆயில் சோர்ஸ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட எவ்வளவு கப்பல் வந்து அந்த இதுவான இருக்கு, அலோவ் பண்ண மாட்டாங்க. எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க சிலிண்டர்ஸ் இல்லாம. ஏன் நம்ம ஊர்லயே நிறைய ஹோட்டல்ஸ் இது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் கூட சில பேர் பயந்துட்டு இருக்காங்க அடுத்து கேஸ் வராது அப்படின்ட்டு. நம்ம ஊர் மாரி நிறைய இடத்துல இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஏன் இந்த கண்ட்ரிஸோட லீடர்ஸ் எல்லாம் பிரசிடென்ட்ஸ் எல்லாம் ஏன் ஒரு ஒன்னா சேர்ந்து இது பண்ண மாட்டேங்கிறாங்க? அதுதான் நம்மளுக்கு இதுவா இருக்கு. இப்ப பிலிப்பைன்ஸ் அவங்க மக்களுக்கு இந்த மாதிரி எமர்ஜென்சி சொல்றதை விட அவங்க ஒரு இந்த கண்டன மாரி தெரிவிக்கலாமே. புரியுதா? அமெரிக்காவுக்கு இந்த மாதிரி கண்டன மாரி தெரிவிக்கலாமே. ஏன் கூட சண்டைக்கு வந்துட்டோம்னா யோசிக்கிறாங்க. எல்லா யோசிச்சுதான் அதான். ரெண்டு பேருக்கு தான் சண்டையே, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும். ஈரான் வந்து 2 பேர் தான் போட்டியா. ஈரான் வந்து இவன் ஆரியா மாதிரி, இது வந்து வேம்புலி நடுவுலதான் வந்தாரு டான்சிங். இந்த மாதிரி தேவையில்லாத இவங்க கூட சண்டை இருக்கும் போது சார்பட்டாவா இதுவான்னு பாத்துக்கும் போது தேவையில்லாத வேற யாரும் வரக்கூடாதுல. ஆனா இந்த வாரே ஒரு பெரிய பிசினஸ் தான். இது அமெரிக்காவோட கிட்டத்தட்ட வந்து இந்த 30% ஸ்டாக்ஸ் வந்து அவங்களோட வார் மிசைல்ஸ்லயும் அவங்களோட அந்த ஆயுத பொருட்கள்ல வந்து அதிகமாயிருக்கு. சோ அவங்க ஒரு வார் உருவாகிறதே ஒரு பிசினஸ்க்காகவோ அப்படின்ற மாதிரி கூட ஒரு நோக்கத்துல பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா ஒரு வார் நடக்குது, அங்க சப்ளை பண்றது மறைமுகமா வேற இடத்துல யாரோ இவங்களாதான் இருக்காங்களே. இன்னொரு வார் நடக்குது, அங்க இவங்க தான் பொருள்களை கொடுக்குறாங்க. சோ இப்ப இது எல்லாத்துக்குமே கம்பேர் பண்ண, ஏன்னா வார் நடந்தாதான் இந்த துப்பாக்கிங்களுக்கும் இந்த பெரிய பெரிய மிசைல்களுக்கும் இந்த பெரிய பெரிய டேங்கருக்குலாம் வேலையே. ஆனா ஒரு வார் நடக்கலன்னா அதுக்கு இது எதுவுமே வேலை இல்லையா? சோ அதனால ஒரு வார தூண்டுறாங்களோ இந்த வாரம் நடக்க வைக்கிறாங்க, அவங்க கிட்ட இருக்க பொருளை விற்கிறாங்க. சோ அந்த மாதிரிதான் வந்து இது மொத்தமா மேலோட்டமா அப்படிதான் பாக்கணுமோ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அமெரிக்காவோட இந்த குறிப்பிட்ட இந்த ஒரு 2 மாசத்துல மட்டும் அவங்களோட அவ்வளோ பொருளுங்களுக்கான ஸ்டாக்ஸ் ஏறி இருக்கு. 30% ஏறி இருக்கு, 13% 30%. சோ ஒரு போரே ஒரு பிசினஸ்க்காகவோ அவங்களோட குரோத்துக்காகவோன்ற மாதிரி ஒரு போர் அப்படி நவுத்துறாங்களே எல்லாருமேன்ற மாதிரி இருக்கு. இந்தியன் கவர்மெண்ட்டையும் வந்து நம்ம எதுவுமே சொல்லிட முடியாது அவங்கள. ஏன்னா வந்து இப்போ பாத்தீங்கன்னா சைனாவை விட நம்ம பெருசாகிட்டே போறோம் பாப்புலேஷன்ஸ்ல. மத்தபடி இல்ல நம்ம தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். சப்போஸ் நம்ம யாருக்கிட்டனா அமெரிக்கா வந்து அமெரிக்கா சொன்னா நிறைய பேர் கேட்கறவங்க கூட இருக்காங்கன்ற மாதிரி நம்ம எதனாச்சும் சப்போஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கு நமக்கு திரும்பிடுச்சுன்னா நம்ம மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி நடுநிலையா வந்துட்டு இவன் சைடும் போவானா அவன் சைடும் போவானா, நீங்க ஆயுதம் போதும் அதுக்காக தான் எல்லாத்துக்கும் தயாரா இருக்க சொல்றாங்க. ஆமா, இன்னைக்கு ஏதோ ஒரு ஷிப் வந்திருக்குன்னு சொன்னாங்க சென்னைக்கு. ஒரு ரொம்ப சொல்லுங்க கேக்குது ரமேஷ். வேல்ராஜ் சொல்லுங்க. வேல்ராஜ் இணைப்புலதான் இருக்கீங்க. இல்ல உங்க இணைப்பு துணிக்கப்படும் நினைக்கிறேன். நீங்களே வந்து சொல்லிடுங்க அந்த நியூஸ. வாங்க 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 கண்டிப்பா வாங்க. இப்ப வந்து வேல்ராஜ் வந்து நம்ம கூட இணைப்புல இருக்காரு. இப்ப ஹாட் நியூஸ் கிடைச்சிருக்கு, அதை பத்தி நம்ம தலைவன் சொல்லுவான். இப்ப பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா இப்போ ஒரு 6 o'clock இப்போ வந்து நினைக்கிறேன் அமெரிக்காக்கார வந்து ஈரானுக்கு வந்து இது பண்ணிருக்கான், வார்னிங் கொடுத்திருக்கான். என்னன்னா 48 hours வந்து உங்க டைம் இங்க அதுக்குள்ள இந்த ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் கேட் ஓபன் பண்ணனா உங்க இடத்துல ஒரு புல்லு கூட மறைக்காது, எலக்ட்ரிசிட்டி வராது, இன்டைரக்டா வந்து நியூக்ளியர் போடுன்னு சொல்லி மிரட்டி இருக்கான். அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கான். ஏன்னா வந்து ஈரான் வந்து சொல்லியிருக்கான் என்னன்னா நீ அட்டாக் பண்ண ட்ரை பண்ணா உன்னோட மொத்த இதுவே அழிச்சிருக்கேன், டேட்டா ஸ்ட்ரக்சர். அது வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ் தான் வந்து மெயின்டைன் பண்ணிருக்கான் அமெரிக்காக்காரன். அந்த ஐடி டிபார்ட்மெண்ட்ஸ், நெட்வொர்க்கிங் அதெல்லாம் அழிச்சா நம்மளுக்கும் அது பாதிப்பு தான். ஏன்னா வந்து அந்த கல்ஃப் கண்ட்ரிஸ்ல தான் வந்து எல்லா டேட்டாஸும் எல்லாம் டோட்டல் வேர்ல்டுக்கே உலகத்துக்கே போகுது.
அவன் அங்க தொட்டானா மொத்த வேர்ல்டுக்கே வந்து அது பாதிப்பு தான் கிட்டத்தட்ட. ஆனா இப்போ இதால நமக்கு என்ன பாதிப்புன்றதுதான் ஒரு பெரிய இதுவா இருக்கு. இது வந்து இதுவாச்சுன்னா நமக்கு என்ன தெரியுமா, World War 3